ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வந்து மாவு அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாவு அரைச்சிக்கிட்டே ஒரு 2 துணியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அன்னைக்கு வந்து பெட்டிங் ஒர்க்கு பார்க்கலாம்னு இருக்கேன். இப்போ வாங்க நான் வந்து டயத்தை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மணி கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ தான் நான் வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் அரிசி வந்து ஊற வைக்கவே ஆரம்பித்தேன். சரி கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். சரி இதுங்களாட்டி நம்ம வந்து ஒரு 2 ப்ளவுஸ்க்கு வந்து கட் பண்ணி வைக்கலாம், அப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாரம் பூரா பெண்டிங் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே நம்ம தைக்கலான்னு பார்த்தா இப்போயே எனக்கு நம்ம தூக்கம் வர்ற மாதிரியே இருக்குது. சும்மா நல்லா கூட தூக்கம் வராது. நைட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் தூக்கமாக வருது பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32.5 சின்ன சைஸு. கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உருக்கமாக தான் போடுவாங்க, அகலமாலாம் போட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த வாரம் பூரா பெண்டிங் ஒர்க்கை முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா பெண்டிங் ப்ளவுஸ் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால துணியே வாங்கி தைக்க முடியாது. இப்போ இந்த ஒரு 2 ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணிட்டு கட் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ளவுஸ் இருக்கு. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தூக்கம் வர்ற வரைக்கும் ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸ் தைப்போம், ஓகேங்களா? இப்போ பாருங்க, மாவு அரைச்சிக்கிறதுக்கு தண்ணி வேற இல்லாம இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் நான் இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைச்சேனா தைக்கலையான்னு. நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் நல்லா தூங்குங்க. குட் நைட்.